அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தாங்க காப்பி குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஆமாம், நாம் எங்கே போகிறோம்? ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகிற வயசா இது? விஜயதசமி வருதில்லாக்கும் அதுக்கு அட்மிஷன் நடக்குது. சீட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கான். சீக்கிரமாக போனால் ஒரு சீட்டை வாங்கிடலாம். ஆஹா, கட்சி சீட்டை கூட வாங்கிடலாம் போல இருக்கு. ஆனால் இந்த கான்வென்ட் சீட்டை வாங்குறது எவ்வளோ கஷ்டம். அட யோசிச்சுட்டு இருக்காம கிளம்புங்க சீக்கிரம். ஏண்டி, என்னமோ காயலாங்கடிக்கு போகிற மாதிரி ஈஸியாக சொல்கிற. கான்வென்ட்டில் சேர்த்து செலவு செய்கிறதுக்கு பதிலாக குழந்தைய கனடாவுக்கு அனுப்பி படிக்க வச்சிடலாம். அட பேசிட்டே இருக்காம கிளம்புங்க. இருக்கிறதே கொஞ்சம் சீட்டு தான், கூட்டம் வந்துட போகுது. A few moments later. என்னது, வீட்டு மாடி இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது? அட தண்ணி வண்டி வந்திருக்கும், அதான் கியூ. யார் கையிலையும் குடம் இல்லையே. ஏப்பா, எதுக்கு இந்த கியூ? ஸ்கூலு அட்மிஷன் கியூ. ஆஹா, அட கியூ நம்ம வாசலுக்கு வந்து நல்லதாக போச்சு. நீங்கள் போய் வரிசையில் நில்லுங்க, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வந்துடுறேன். ஆஹா, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த சீரியல் பார்க்குறத விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி, போய் வரிசையில் நிற்போம். Later. காலையில் வந்து ராத்திரி ஆகி போச்சு. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வருவோம். இங்கே தான் படுக்கணும். அப்போ தான் காலையில் எந்திரிச்சு ஆளாக லைனில் நிற்க முடியும். ஆஹா, எல்கேஜிக்கு சீட்டு வாங்குறதுக்குள்ள நம்ம சீட்டு கிழிஞ்சிரும் போல இருக்கு ஐயா. The next day. சீட்டு வாங்க வந்ததுங்களா எப்படி படுத்து கிடக்குது பாரு. எழுப்புவோம். ஏமா எழுந்திரிமா. நான் எந்திரிச்சு என்னங்க செய்ய போகிறேன்? நீங்கள் தானே எல்லா வேலையும் செய்கிறீங்க. ஒரு காப்பி போட்டுட்டு எழுப்புங்க. டிஃபன் என்ன செய்யணும்னு அப்புறமா சொல்கிறேன். இது ஸ்கூலுமா? எந்திரி. Later. சரி வா, உள்ளே போவோம். வாடா, பிரின்ஸிபல் ரூமுக்கு வந்தாச்சு. A few moments later. என்னது, 1,00,000 ரூபா டொனேஷனா? என் கல்யாணத்துக்கு 50,000 தான் என் வரதட்சணை கொடுத்தாங்க. நீங்கள் அதுக்கு மேலே 50,000 போட்டு கேட்குறீங்களே, இது நியாயமா? இது சாதாரண ஸ்கூல் கிடையாது. அது நீங்கள் கம்முன்னு இருங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். நோட்டு, புத்தகம், பென்சில், ரப்பர், பேக்கு, யூனிஃபார்மு, ஷூ, சாக்ஸு, பெல்ட்டு, ஐடென்டி கார்டு, எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸ்ட்ரா ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, அப்புறம் அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு, எல்லா ஃபீஸும் சேர்த்து. வேண்டாம் சார், சொல்லாதீங்க. கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் குழந்தைய குளிக்க வச்சு அப்படியே அனுப்பிட்டா போதும். சட்டி பனியன் போட வேணாமாக்கும். இனிமே அதுக்கு அவசியமே இல்லை. இந்த வருஷத்துலேருந்து நாங்களே ஜட்டி பனியன் நாப்கின் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், வேறு ஏதாவது இருக்கா? பேரண்ட்ஸு டிகிரி படிச்சிருக்கணும். முக்கியமாக சொந்த வீடு, கார் இருக்கணும். ஆமாம், வாசலில் நாய்